गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणक வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி கோங்குரா தொக்கு. அதாவது புளிச்ச கீரையை வச்சு நம்ம ஒரு தொக்கு பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ புளிச்சக்கீரை தொக்கு பண்றதுக்கு கோங்குரா பண்றதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி புளிச்சக்கீரை வாங்கி நான் ஒரு 3 கட்டு இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கேன். இது ஏன் 3 கட்டு வாங்கிட்டு இருக்கோம்னா, இது வந்து வதக்கினா ரொம்ப துளியா போயிடும். அதனால நான் ஒரு 3 கட்டு வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து குவான்டிட்டி ஒன்றும் அளவெல்லாம் கிடையாது. அவளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு கட்டுனா ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் ஒரு 3 கட்டு எடுத்துட்டு இருக்கேன். இது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இதை மட்டும் எடுத்துட்டோ இந்த இலையை மட்டும் தனித்தனியாக இந்த மாதிரி ஆஞ்சிக்கணும். இந்த தண்டு வந்து வேகாது. ஜஸ்ட் இந்த இலையை மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டு மொத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணணும். இதை நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி இலையை ஆஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த புளிச்சக்கீரை எல்லாத்தையும் இலை மட்டும் தனியாக ஆஞ்சு எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காரத்துக்கு தேவையான மிளகா வறுத்துக்க போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி நான் இடிச்சடியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நிறைய விடக்கூடாது, கொஞ்சமாக தான் விட்டுக்கணும். கொஞ்சமாக விட்டுன்ட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த மிளகையும் கட்டி பெருங்காயம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இழுப்புச்செடியில் ஆல்ரெடி நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறோம். கட்டி பெருங்காயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா மிளகாயை வறுத்து எடுத்துக்கணும். எப்பயுமே இந்த மாதிரி தொக்கு ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்பொழுது நம்ம கட்டி பெருங்காயம் போட்டு பண்ணினோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொடியை விட. ஸோ கொஞ்சமாக கட்டி பெருங்காயம். இப்போ இந்த பெருங்காயம் வறுபட்டுருக்கு. இது தனியாக எடுத்துட்டுலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கிறேன்னா, இதுலேயே நம்ம ஒரு 20-25 மிளகா கிட்ட நான் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக வறுத்துக்க போகிறோம். மொறுமொறுப்பு ஆகிற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மிளகாயும் லைட்டாக வறுபட்டுட்டு ரொம்ப கருப்பாக விடாமல் ஓரளவுக்கு கையான உடனே நம்ம இதை எடுத்துடணும். இப்போ இதையும் மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டோம். இதில் என்னெல்லாம் போட்டு அரைக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பெருங்காயத்தையும் மிளகாவத்தலையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த கீரை இருக்குது இல்லையா, இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதே இழுப்புச்சட்டியில் போட்டு நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கணும். இது பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வதக்கினா புளியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது அப்படியே குஞ்சு போயிடும். ஸோ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கி இதையும் தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு போகிறோம். இப்போ இது உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம எவ்வளோ போட்டிருந்தோம், அது எவ்வளோ துளியாக போயிடுதுன்னு பாருங்க. துளியூண்டாக போயிடும். ஸோ வந்து புளிச்சக்கீரை எப்பயுமே கொஞ்சம் வாங்கும் பொழுது குவான்டிட்டி கூட தான் நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா ரொம்ப கம்மியாக போயிடும். இது பாருங்கள், 3 கட்டில் வந்து ஒரு பாதியே இவ்வளோ தான் இருக்குது. இதே மாதிரி இன்னும் ஒரு பங்கு இருக்குது. எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை. அதில் இருக்கிற அந்த மிளகா வறுத்த எண்ணெயே போரும். ஏன்னா இது தண்ணி விட்டுக்கும். நம்ம திரும்ப இதை வந்து அரைச்சிட்டு எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். அதனால் இது குன்னின உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டுலாம். அந்த பாதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நான் வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பெருங்காயம் மிளகா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் இந்த மொத்த கீரைக்கும் தேவையான கல் உப்பு பாருங்க, கல் உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் புளி வந்து அது என்னதான் புளிப்பாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் புளி போட்டோம்னா தான் அந்த உப்பு காரம் எல்லாம் புளிப்போட சேர்ந்து வரும். அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். அந்த கீரைக்கு ஏற்ற அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்ட்டு அதுலேயே அந்த ஆற வச்சுருக்கோம் இல்லையா, வதக்கி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையும் போட்டு
அரைச்சி எடுத்துன்னு வரணும். நான் மொத்தமாக எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மிளகா வத்தல், புளி, உப்பு, பெருங்காயம் எல்லாம் அது எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. அதை அரைச்சதுக்கப்புறமா அது மேலேயே அந்த கீரை, வதக்கி வச்ச கீரையும் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அதே இழுப்பு சட்டியே நல்லா அலம்பி தொடச்சிட்டு இந்த மாதிரி காய வச்சுருக்கேன். இதில் நல்லா நல்லெண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு கூட தான் வாங்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் மேலாப்பில் மேலெண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இதுக்கு நம்ம வேறு எதுவும் பெருசாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே போடக்கூடாது. போட்டோம் அப்படின்னா கெட்டு போயிடும். ஸோ வெறும் இழுப்பச்சட்டியில் நம்ம கடுகு மட்டும்தான் இதுக்கு தாளிக்கணும். நிறைய ஆனாலும் நம்ம இதை வச்சுட்டு சாப்பிட்லாம். 6 மாதத்துக்கு கூட இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பட் இது ஆனால் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதனால் நமக்கு ஆக்சுவலாக பண்ணின ஒன்று காலி ஆகிடும். இப்போ நல்லெண்ணெய் விட்டுருந்தோம் இல்லையா, அது நல்லா காஞ்சிருக்கு. இதில் கடுகு போட்டுக்கிறேன். நல்லா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கடுகு. வேற எந்த தாளிப்பும் இதுக்கு கிடையாது, கடுகு மட்டும்தான். கடுகு வெடிக்கணும். இதில் அப்படியே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இதில் சேர்த்துக்க போகிறோம். சிம்மில் வச்சுன்னு சேர்த்துக்கணும், இல்லைன்னா கையில் அப்படியே சேர்த்துக்கணும். பாருங்கள், அடியில் மிளகாயும் மேலாப்பில் அந்த கீரையும் வளர்ந்துது. இந்த எண்ணெயில் அப்படியே நம்ம இதை சுருள வதக்க போகிறோம். பியூராக இது நல்லெண்ணெயிலே பண்ணிக்கணும், அப்படி தான் சூப்பராக இருக்கும். வேறு எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில், கடலை எண்ணெய்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா இது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இந்த எண்ணெயில் இதை அப்படியே நல்லெண்ணெயில் அப்படியே சுருள வதக்குறோம். நம்ம தண்ணியெல்லாம் விடலை, அந்த கீரையில் இருந்த தண்ணியே இதுக்கு போதுமானது. இப்போ எண்ணெயும் நம்ம நிறையா தான் விட்டுருக்கும், வேணும்னா பார்த்துட்டு விட்டுக்கலாம். இது அப்படியே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சூப்பராக ஒரு நல்ல சுருளை கலரி எடுக்க வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஆந்திரா ஃபேமஸ். ஸோ இதுக்கு நீங்கள் காரப்பொடி போட்டேல் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. வத்த மிளகா தான் இதுக்கு டேஸ்ட்டு. இன்னும் காஷ்மீரி சில்லி கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்ல கலர் காரம் ரெண்டும் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இதில் இன்னும் நான் ஒரே ஒரு விஷயம் சேர்க்க மறந்து போயிட்டேன். என்ன அப்படின்னா மஞ்சள் பொடி. ஆக்சுவலாக முதலே எண்ணெயில் சேர்த்துருக்கணும், நான் மறந்து போனதுனால கொஞ்சம் பின்னாடி சேர்க்குறேன். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, அது எண்ணெயில் நல்லாவே இதுவாகிடும். ஸோ நல்லா இப்போ வதக்கி கலரிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை எடுக்கணும். இதில் இன்னொரு 2 இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னா, இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ பாருங்க, ஃபுல்லாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இது நல்லா வதங்கிருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நிறைய எண்ணெய் மேலே இருந்ததுன்னா தான் வீணாக போகாது, நமக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் விட்டுறேன் நான் எண்ணெய், நல்லெண்ணெய். நல்லா இன்னொரு 5 நிமிஷம் சுருளை வதங்கி, ஆல்ரெடி இது எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, கொஞ்சம் போல மாதிரி வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த காரம், புளிப்பு இது எல்லாத்தையும் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கிறோம். கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும், அப்போ தான் இந்த புளிப்பு காரத்துக்கு அது நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் வெறும் இழுப்பச்சட்டியில் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக ஊறுகாய் அந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணும்பொழுது போட்டு போயில்லையா, ஸோ அதுக்காக வெந்தயம் அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். இந்த இது எல்லாம் வெந்தய பொடி அந்த வெல்லம்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி வந்துடுது. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. அவ்வளோதான், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுதுனாலே, இந்த எண்ணெய் அப்படியே கக்க ஆரம்பிச்சதுனாலே இது ரெடி ஆகிடுச்சுன்னு நமக்கு அர்த்தம். ஸோ சூப்பராக நல்ல புளிக்காய்ச்சல் மாதிரி வாசனையாக இருக்குது. இதை நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எப்பயுமே நீங்கள் பல்க்கு குவான்டிட்டியில் பண்ணும் பொழுது
டப்பாவை ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே மொத்தமாக போட்டு எடுத்து உள்ளே வைக்கக்கூடாது. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதாவது வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக கிண்ணத்தில் வெளியில் எடுத்து வச்சுக்கணும். பாக்கியை கையோட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இல்லைன்னா அந்த டெம்பரேச்சர் மாறிட்டு அப்படின்னா கொஞ்ச நேரம் வெளியில் வைக்கிறது அப்புறம் எடுத்து உள்ளே வைக்கிறது அந்த மாதிரி பண்ணினோம்னா கெட்டு போயிடும். ஸோ சூப்பரான கோங்குரா தொக்கு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இந்த பாருங்க ஓரத்தில் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. எல்லாருமே இதே மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்க. மிளகா வத்தல் யூஸ் பண்ணியே செய்யுங்க, காரப்பொடி யூஸ் பண்ணுறதை விட. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.